ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிக் பாஸ் சீசன் 8க்கான இன்னைக்கான முதல் ப்ரோமோ பார்த்து எல்லாரும் ரொம்ப பெரிய யோசனையில் இருப்பீங்க. ஏன்னா வீக்லி டாஸ்க் விளையாடும் போது இப்போ ஜெஃப்ரி வந்து தள்ளி விடும்போது ராணவுக்கு அடிபட்டுருது. அது சாதாரணமான விஷயம் தான் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு பக்கத்து அனிஷிதா பேசுகிறாங்க, இன்னொரு பக்கத்து சௌந்தர்யா வந்து எதுக்கு ராணவ் வந்து ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னே ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியாது. நடிக்கிறானா இல்லை நிசமாவே அடிபட்டுச்சான்னு தெரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அருண் வந்து ராணவை கூப்பிட்டுக்கிட்டு கன்ஃபெஷன் ரூம்குள்ளார போகிறாங்க. உடனே பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, ராணவ் வந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னதுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்பவுமே பதறி போகிறாங்க. ஜாக்லின் வந்து ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிறாங்க. இப்போ பார்த்தா ஒரு பக்கத்து ஜெஃப்ரியும் ரொம்ப கவலைப்படுற மாதிரி நமக்கு ப்ரோமோவில் காட்டியிருக்காங்க. காலையிலேருந்து பார்த்தோம்னாவே அதிரடியாக பிக் பாஸ் வீட்டிலேருந்து ஜெஃப்ரி வந்து வெளியேற்றப்பட்டிருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த ப்ரோமோவை பார்க்கும்போது நமக்கு தெளிவாக புரியுது. ஒருவேளை இது வயலன்ஸ், அதாவது இவங்க வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முடிவு பண்ணி ஜெஃப்ரியை வெளியேற்றுவாங்களா என்ன எதுங்கிறது தெரியல. இது சம்மந்தமாக இதுக்கப்புறம் இருக்க இன்னொரு ப்ரோமோவில் நம்ம கொஞ்சம் தெளிவாக பேசுவோம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.